வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஒயிட் பேர்ட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு பீரியாடிக் லவ் ரொமான்ஸ் டிராமா அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா வேர்ல்டு வார் 2 டைம்ல ஒரு காதல் ஜோடி எப்படி பிரிஞ்சாங்க அப்படின்ற ஒரு கதையை சொல்லக்கூடிய ஒரு படம். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஒரு வயசான பெண்மணி தன்னோட பேரனுக்கு தன்னோட காதல் கதையை சொல்றா அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலா இந்த கதை 1940களில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த டைம்ல பிரான்ஸை நாசி ஆர்மி கொஞ்சம் கொஞ்சமா ஆக்குபை பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ பிரான்ஸ்ல ஒரு ஜூவிஷ் ஃபேமிலியில பிறந்தவங்க தான் நம்ம ஹீரோயின். ஆக்சுவலா அவங்களோட அப்பா டாக்டரா இருப்பாங்க அண்ட் அம்மா ப்ரொஃபஸரா இருப்பாங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு ஹாப்பியான லைஃப் ஆரம்பத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த இன்வேஷன், அதாவது நாசியோட இன்வேஷன் அப்படின்றது ஆரம்பிச்ச உடனே அந்த லேண்ட் நமக்கு சொந்தம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பிரச்சனைகள் அப்படின்றதும் உண்டாகுது. பட் இருந்தாலும் அவங்க ஊரை காலி பண்ணாம அங்கேயே இருந்துட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்குது. அதனால அந்த குடும்பமே செதறிடுது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஹீரோயின் மட்டும் தனிமே ஆயிடுறாங்க. அண்ட் ஹீரோயினுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஜூலியன் அப்படின்ற ஒரு பையன். இந்த பையன் அவனோட ஸ்கூல்மேட் தான். இவனுக்கு போலியோ அட்டாக் ஆயிருக்கும். அதனால ஸ்கூல்ல இவனை எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அண்ட் ஹீரோயினுக்கும் அந்த பையனுக்கும் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாகுது, அது எப்படி லவ்வா மாறுது, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இவங்களுக்குள்ள அந்த பிரிவு அப்படின்றது எப்படி ஏற்படுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த பீரியாடிக் வார் ரொமான்ஸ் டிராமா அப்படின்ற அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரியே அந்த பீரியாடிக் செட்டப்பை ரொம்ப ரொம்ப நீட்டா பண்ணியிருந்தாங்க. அதுலயுமே அந்த பிரான்ஸோட வில்லேஜ் அப்படின்றது பயங்கர சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கும். அதுல இன்ஃபேக்ட் உல்ஃப்ஸ் எல்லாம் நடமாடுற மாதிரியான சில காட்சிகளையும் அமைச்சிருந்தாங்க. ஆல்சோ இந்த படத்தோட அந்த கதைக்களம் அப்படின்றது கிட்டத்தட்ட டைட்டானிக் மாதிரியான ஒரு கதைக்களம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது தன்னோட உயிரை கொடுத்து ஹீரோயினோட உயிரை எப்படி ஒரு லவ்வர் காப்பாத்துறான் அப்படின்ற தீம்ல தான் இந்த கதை போகும். அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்குள்ள அந்த ரொமான்ஸ் பில்ட் ஆகக்கூடிய அந்த காட்சிகள் அப்படின்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப நேச்சுரலா அமைச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் விர்ச்சுவலா நிறைய டூர் போற மாதிரியான சில காட்சிகள் அப்படின்றதெல்லாம் நீட்டாவே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல ஹியூமனிட்டியை வலியுறுத்துற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா நிறைய விஷயங்கள் அப்படின்றதுமே சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரியான பிரிவினைவாதம் அப்படின்றது அறவே கூடாது. அப்படிப்பட்ட பிரிவினைவாதம் தான் நிறைய புனிதமான காதல்களை பிரிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருப்பாங்க. அண்ட் அந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த ஸ்பீச் அப்படின்றதுமே ஓரளவுக்கு நீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். டியூரேஷன் வைஸ்மே 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். ஓவரால் ஒரு வித்தியாசமான ஒரு வேர்ல்டுக்குள்ள ஒரு சின்ன ரொமான்ஸ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சு. பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட பேஸ் அப்படின்றது கண்டிப்பா ஒரு பிரச்சனையா தான் இருந்துச்சு. இன்னுமே எங்கேஜிங்கான காட்சிகள் அப்படின்றது அமைச்சிருந்திருக்கலாம். எல்லாத்துக்கும் மேல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டைட்டானிக்கோட கதைக்களம் மாதிரி தான் இருக்கு அப்படின்னும் போதே நமக்கு என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சிருது. ஸோ அதனாலேயே டுவர்ட்ஸ் தி எண்ட் இவங்க கிரியேட் பண்ண அந்த டென்ஷன் அப்படின்றதெல்லாம் பெருசா ஃபீல் ஆகவே இல்லை. எப்படியும் இதுதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆல்சோ இதுல ஒரு தேவையில்லாத லிப் லாக் சீன் ஒன்று வரும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை தவிர இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை. ஓவரால் என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.